ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை 78. இன்றைக்கான வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நீங்கள் வந்து கேட்டிங்க இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது, எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. என் இன்ஸ்டாகிராம்லேயும் சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பற்றி தான். ஸோ இதை நான் இன்றைக்கி வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல என்னென்ன மோட்ஸ் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதில் எப்படி டவுன் ஷிஃப்ட் நம்ம ஈஸியாக பண்ண முடியும், எப்படிலாம் வந்து இந்த மோடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் வண்டி ஸ்டேஷ்னரியாக தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரேன். இந்த டைமில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிற இந்த கொரோனா வந்து எல்லாருக்கும் வரும் போல். நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன், பட் ஸ்டில் எனக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வெளியில் வந்து ரொம்ப போகிறது கிடையாது. என்னையே நான் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரைட், கோயிங் இன் டு தி வீடியோ. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா XL6ல் ஜீட்டா வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் மாடல் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் யூனிட்டுங்க. 4 ஸ்பீட் அப்படின்னா 4 கியர் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபீலே பண்ண முடியும். ஏன்னா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இருந்த ஒரு மாடல் தான் வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இருக்கிற மோடெல்லாம் நான் சொல்லிடுறேன். பிங்கிறது பார்க்கு, ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவ், 2L. எல்லுங்கிறது லோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜென்ரலாக நம்ம ஓட்ட போகிற மோடு வந்து பார்த்திங்கன்னா டி மோடு தான். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இதில் வந்து எந்த விதமான ஒரு மேனுவல் டவுன் ஷிஃப்ட்டு அப் ஷிஃப்ட்கான மேனுவல் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸும் எதுவுமே இருக்காது. பட் இப்போ அப்கமிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வந்து ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நான் படித்தேன். பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எக்ஸாக்டாக எப்போ வருங்கிறது எனக்கு தெரியலைங்க. மேபி மிட் ஆஃப் 2022 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி வந்துச்சுன்னா XL6லேயும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ யாராச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வாங்கலாமா, ஒரு 4 ஸ்பீட் தானே வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ரேஷியோஸ் வந்து நல்லா ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மாறுறதும் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதும் வந்து ரொம்பவே சீம்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே வண்டியை பார்க் பண்ணும்போது நம்ம இந்த பி மோடில் தாங்க வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போது காரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஜென்ரலாக மற்ற வண்டி ஆட்டோமேட்டிக் ஓட்டுற மாதிரியே தான். பிரேக்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு காட்டிடும் புஷ் ஸ்டார்ட் பட்டன். இந்த வண்டியில் ஸ்டார்ட் பட்டன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ மற்ற ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டோமேட்டிக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா? நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நான் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் காரை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக டிரான்ஸ்மிஷனை வந்து டீலேருந்து பார்க்குக்கு மூவ் பண்ணாதீங்க. அதை வந்து அது வந்து பெரிய இஷ்யூலாம் கொண்டு வராது. பட் டிரான்ஸ்மிஷனுடைய லைஃப்பை வந்து குறைச்சிரும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலேருந்து முதல்ல நான் எண்ணுக்கு கொண்டு வந்துடுவேங்க. எண்ணுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணியே தான் வச்சுருப்பேன். எண்ணுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ஃபுல்லாக போட்டுட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துருவேன். அப்படின்னா உங்களுடைய வண்டியோடைய ஃபுல் லோடு வந்து ஹேண்ட் பிரேக்கில் வந்து போய் நின்றுடும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்க் மோடுக்கே நான் போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனில் வண்டியோடைய லோடை வந்து அது கொடுக்காது. இதுதான் வந்து அதோடைய கான்செப்ட்டு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும் டிரான்ஸ்மிஷனு. ஸோ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன மோடு இருக்குதுங்கிறத உங்களுக்கு இங்கே இந்த கியர் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ நம்ம மாருதியில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடி அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓடி அப்படின்னா ஓவர்ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுங்க. இங்கே வந்து மேனுவல் ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்கப்போவே ஒரு 70-80 போயிட்டிங்கனாலே 4th கியருக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். மாறுறதும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் பண்ணவும் முடியாது.
இமீடியட்டாக நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் இங்கே ஆக்சிலரேட்டரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் வேகமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே டவுன் ஷிஃப்ட் ஆகிடும். டவுன் ஷிஃப்ட் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் இந்த வண்டியில். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய மோடு தான் இந்த ஓடி. இதை நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஓடி ஆஃப் அப்படின்னு காட்டிடும். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் கியர்லேருந்து ஒரு கியரை வந்து டக்குன்னு குறைச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் 4th இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஓடி நீங்கள் ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு 3rd வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகிடும். உடனே ஒரு நல்ல சர்ஜ் பவர் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஆல்ரெடி இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டரும் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும் ஃபுல் லோடு வச்சியும் வண்டியில். 3rd இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஓடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அது வந்து 2nd ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதான் வந்து அதோடைய ஆப்ஷன். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஓடி ஆஃப் பண்ணுற வரைக்கும், லைக் ஆல்ரெடி நீங்கள் ஓடி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, இந்த ஓடி பட்டன் வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் இந்த வண்டி வந்து அந்த இப்போது அந்த எந்த கியருக்கு அது ஷிஃப்ட் ஆச்சோ அதிலே லாக் ஆகிடும். 3rdலேருந்து 2nd வந்துச்சுன்னா 2ndலே லாக் ஆகிடும். 4thலேருந்து 3rd வந்துச்சுன்னா 3rdலே லாக் ஆகிடும். ஸோ அது நீங்கள் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அப் ஷிஃப்டே நடக்கும். ரைட்டுங்களா, அதான் இந்த ஓடியோடைய மேஜர் ஃபங்க்ஷன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹைவேஸில் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் இந்த ஓடி மோடு. டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஆறுங்கிறது தெரியும் ரிவர்ஸ் மோடு, என்னங்கிறது நியூட்ரல். நம்மளுடைய ரெகுலர் டிரைவ் பண்ணக்கூடிய மோடு வந்து பார்த்திங்கன்னா டி மோடு தான். இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd கியர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் 2 கியரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். எவ்வளோ நீங்கள் ஆக்சலரேட் பண்ணாலும், எவ்வளோ ஆர்பிஎம் போனாலும் 3rd கியருக்கு ஷிஃப்ட் ஆகாது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரோடைய ஸ்பீடே வந்து ஆல்மோஸ்ட் 60-65 போயிடும். 2nd கியரில் வந்து 110 போயிடுங்க இந்த வண்டி. ஏன்னா நல்ல ஒரு கியர் ஸ்ப்ளிட் அவங்க கொடுத்துருக்காங்க. பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு கியர் ரேஷியோஸ் தான் இது. நீங்கள் 2nd 3rdலலாம் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் 140 நீங்கள் க்ராஸ் பண்ணிடலாம் இந்த வண்டியில். எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோ மோடு. இது வந்து ஃபர்ஸ்ட் கியர்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் லோடில் இருக்குது வண்டி, ஒரு ஹில்ஸில் நீங்கள் ஏற்றுறீங்க, இல்லைனா ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லேருந்து நீங்கள் மேலே வரீங்க, வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் ஏறணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எல் மோடில் வச்சுட்டு நீங்கள் வண்டியை ஏற்றுனீங்கனாலே நல்லாவே உங்களுக்கு ஒரு டார்க் கிடச்சிரும் ஏறுறதுக்கு. இது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுங்க. நான் ஜென்ரலாக டி மோடில் தான் இருக்கும் சிட்டியில். நான் இல்லை, எல்லாருமே டி மோடில் தான் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணவே போகிறீங்க. ஸோ இப்போ எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நீங்கள் எந்த மோட்லேருந்து நீங்கள் வரீங்கனாலோ முதல்ல நம்ம பார்க் மோட்லேருந்து தான் நம்ம வந்து ஷிஃப்டே பண்ண போகிறோம். ஸோ பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பிரேக்கில் கால் வைக்கிறப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் ரிலீஸ் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். நல்லா கவனிங்க. கேட்டிருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே மேலே வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்குங்க. இதுதான் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் டிக்கு புல் பண்ணிங்கனாலே போதும். டீன்னு இல்லை, நீங்கள் ரிவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ்க்கும் புல் பண்ணிக்கலாம், இல்லை 2 வேணும் அப்படின்னா 2க்கு புல் பண்ணிக்கலாம், எல் வேணும்னா எல்லுக்கும் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். நீங்கள் மோடுக்கு இங்கே மாற்றினீங்கனாலோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிடும். உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டிடும் அது என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் காட்டிடும். இப்போ எல்லில் இருக்குது, நான் 2க்கு மாற்றுறேன், 2க்கு மாறிடும். டிக்கு போனீங்கன்னா டி, அதே மாதிரி நியூட்ரல் போனீங்கன்னா நியூட்ரல். ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக உங்களுக்கு காட்டிடும். நான் இன்னொன்று சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பிரேக்கில் தான் நான் கால் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எல் மோடில் நீங்கள் போட்டுட்டீங்க. நான் எல்லேருந்து டிக்கு போகிறதுக்கு நான் வண்டியை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் வண்டி ரன்னிங்லே வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டிக்கு மாற்றிக்கலாம், ஒன்றுமே ஆகாது வண்டிக்கு. அதே மாதிரி பட் டியிலேருந்து நீங்கள் 2க்கு மாறணும் அப்படின்னா டிரைவில் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் ரன்னிங்லேயே நீங்கள் மாற்ற முடியும். நான் டிரைவில் மாற்ற முடியாதுன்னு எதை மீன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஷிஃப்டரை மூவ் பண்ணுறது தான். ஷிஃப்டர் மூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டியிலேருந்து எண்ணுக்கு நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே நீங்கள் மேலே மூவ் பண்ணிக்கலாம், மூவ் ஆகிடும். அதே மாதிரி என் டு டி வந்து நீங்கள் டைரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம், மூவ் ஆகிடும். பட் டியிலேருந்து 2க்கு மூவ் ஆகணும்னா மூவ் ஆகாது.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2க்கு மூவ் பண்ணணும். அதே மாதிரி 2 to L மூவ் ஆகாது, அதுக்கும் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். பட் Lலேருந்து 2க்கோ இல்லைனா 2லேருந்து டிரைவுக்கோ எல்லாமே நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணாமலே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் டிரைவ் டு நியூட்ரல். பட் நியூட்ரல் டு ரிவர்ஸுக்கு போனோம் அப்படின்னா அகெயின் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து ரிவர்ஸ் ஆக்டிவேட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவர்ஸ் டு நியூட்ரல் நீங்கள் வரணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கீழே நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே போதும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்குக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் ஒரு புஷ் மேலே தள்ளினீங்கன்னா பார்க் ஆகிடும். இதுதான் வந்து இந்த வண்டியோடைய கியரிங்கு. இந்த டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் உங்கள் பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு, உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்யூம் லாக் ஆகிடும் 2-3 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே. அப்படி பண்ணுறப்போ உங்களால் வந்து டிரான்ஸ்மிஷனை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் இந்த பட்டனை வந்து உங்களால் ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து உங்கள் கார் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவே முடியும். அந்த டைமில் வந்து இன்கேஸ் உங்கள் வண்டியை நீங்கள் மூவ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் பார்க்லேயும் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வண்டி வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். வண்டி வந்து உங்களால் டோ பண்ணுறது சேஃபும் கிடையாது, டோ பண்ணுறதும் ரிஸ்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷிஃப்ட் லாக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த மோடுக்கு வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ஜென்ரலாக இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா பண்ணுவாங்க. இதை ஷிஃப்ட் லாக் அமுக்கிட்டு என் மோடுக்கு கொண்டு வந்துட்டு வண்டியை வந்து புஷ் பண்ணியோ இல்லைனா டோ பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஒரு ஸ்விட்ச் தான் வந்து இந்த ஷிஃப்ட் லாக்கு. மற்றபடி இது வந்து வேறு எந்த பெரிய பர்பஸும் கிடையாது. எமர்ஜென்சி பர்பஸ்க்கான ஒரு பட்டன் தான் இந்த ஷிஃப்ட் லாக்கே. ஓகேங்களா? வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த வண்டியை வந்து வாங்கணும், இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நான் பார்த்தேன் நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி. அதை மீறி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேங்க. என்னோடய வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தும்போது தான் அந்த வண்டி வந்து நல்ல கேப்பபிளான ஒரு வண்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி வாங்கலாமா, 7 பேர் வச்சுக்கிட்டு இந்த வண்டி வந்து புல் பண்ணுமா ஹைவேல அப்படின்னு. கட்டாயமாக பண்ணோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் நியர்பை ஷோரூமில் இருக்கவங்கள டெஸ்ட் ட்ரைவ் ஆட்டோமேட்டிக் வண்டியை வீட்டுக்கே கொண்டு வர சொல்லுங்கள். ஃபுல்லாக 7 பேரையும் உட்கார வைங்க. ஆக்சுவலி இந்த வண்டியில் 6 பேர் தான் போக முடியும். ஏன்னா வண்டி வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கேப்டன் சீட்ஸ் தான் இருக்குது. 7 பேருக்கு நடுவில் நம்ம ஒரு சீட் போடுற மாதிரி தான் வரும். ஸோ 6 பேரோ 7 பேரோ உட்கார வைங்க. ஃபுல்லாக நீங்கள் ஹைவேஸில் ஓட்டுங்க. டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய சஜஷனாக இருக்குது. சில பேருக்கு டவுட் இருக்கும், சிலன்னு பல பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க. என்னடா ஒரே பாசிட்டிவ்ஸாக மட்டுமே சொல்கிறாரு, ஏன் நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு. இந்த வண்டியிலையும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குதுங்க. இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கார் எடுத்தீங்கனாலும் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரான்ஸ்மிஷனுடைய நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து மேனுவல் ஆப்ஷன் இல்லாதது ஒரு நெகட்டிவ் தான். பட் அது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா டிரான்ஸ்மிஷன் நல்லாவே இருக்குது. ஒரு மெயின் நெகட்டிவ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு கியருங்க. நீங்கள் த்ராட்டில் வந்து ரொம்ப மைல்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 20லே வந்து டக்குன்னு செகண்ட் கியருக்கு மாறிடும். அது வந்து அவங்க எப்படி ரேஷியோ செட் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் மைல்டாக நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா உடனே செகண்ட் கியருக்கு மாறிடும். ஒரு 15-20லே டக்குன்னு செகண்ட் கியருக்கு மாறிடும். அதை வந்து அவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைல்டாக நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிடுது, உடனே 4th கியருக்கு போயிடுது டிரான்ஸ்மிஷன். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். வேறு எதுவும் எனக்கு டிரான்ஸ்மிஷனில் வந்து நெகட்டிவாக எதுவுமே நான் ஃபீல் பண்ணலை. அதே மாதிரி ஒரு சின்ன ஜர்க் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து நியூட்ரல்லேருந்து டிரைவுக்கு போகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்கா மாதிரி இருக்கும். அது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். அதே மாதிரி டிரைவ் டு நியூட்ரல் வரப்போவோ நியூட்ரல் டு ரிவர்ஸுக்கு போகும்போதோ ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டருங்க. உள்ளே வந்து லிக்விடு தான் வந்து டார்க்காக மாறி உங்களுக்கு கியரை வந்து மாற்றவே செய்யுது. ஸோ அந்த இம்பெல்லர் வந்து சுற்றுறப்போ அந்த வைப்ரேஷன் வந்து மைல்டாக இருக்கிறது ரொம்ப நார்மல். அதனால் நீங்கள் எதுவும் பயப்படலாம் வேணாம். வண்டி வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது.
ஆட்டோமேட்டிக் டிரைவ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய லெஃப்ட் கால் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டெட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்ஸ் ஓட்டுறவங்க. இதை வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இங்கே டெட் பெடல் இருக்கும். ஸோ பெடலில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கணும். எக்காரணத்து கொண்டும் நீங்கள் இந்த 2 கால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பு, ஓட்டக்கூடாது. இந்த ரைட் லெக் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டருக்கும் சரி பிரேக்குக்கும் சரி ரைட் லெக் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக்கை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த டிரான்ஸ்மிஷன் வீடியோ வந்து இவ்வளோதான். இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் இன்னொன்று சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா XL6க்கு ஒரு QA செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குதுங்க. விச் மீன்ஸ் யாருக்காவது வந்து இப்போ நீங்கள் XL6 வாங்க போகிறீங்க, இல்லைனா XL6 ஓனர்ஸ் யாராவது இருக்கிறீங்க, சில விஷயம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு போதுமான அளவு கொஷின்ஸ் வந்த உடனே நான் அதை ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு பண்ணுறேன். அந்த ஐடியாவும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்ல கான்ஃபிடென்ஸும் கிடச்சிருக்கு எனக்கு வீடியோ போடுறதுக்கு. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.